ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தொடர்ந்து பிளாக் எஜுகேஷனல் ஆஃபீஸர், அதாவது வட்டார கல்வி அதிகாரி அந்த சிலபஸ் பார்த்துட்ருக்கோம். அதில் தமிழ், இங்கிலீஷு, மேக்ஸு, ஹிஸ்ட்ரி இந்த சப்ஜெக்ட்லாம் நம்ம வீடியோஸ் நிறைய போட்டிருக்கேன். நீங்கள் அதை ப்ளேலிஸ்ட்டில் போயிட்டு செக் பண்ணி நீங்கள் கண்டினியூவாக வாட்ச் பண்ணிக்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கப்பா. அப்போ தான் நான் டெய்லியுமே போடுற வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட் வந்துட்டுருக்கோம். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு வீடியோ வாட்ச் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது எல்லாமே உங்களுக்கு எக்ஸாம் ஓரியன்டு தான், ஓகேங்களா? நான் கொடுக்குறது எதுவுமே உங்களுக்கு வேஸ்ட் ஆகாது. முக்கியமாக உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி ஏற்கனவே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பிஓவில் கேட்கப்பட்டது இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் தான் நான் எடுத்து போட்டுட்ருக்கேன். இந்த கொஸ்டின் லாஸ்ட் டைம் 2023 கேட்ட மேக்ஸ் கொஸ்டின்ஸ், ஓகேங்களா? மேக்ஸில் ஒரு 22 கொஸ்டின்ஸ் வந்துருந்துச்சு. அதில் இது ஒரு ஒன் ஆஃப் த கொஸ்டின் பாருங்கள். ஒரு தேர்வில் 40 மாணவர்கள் கணித பாடத்திலும் 25 மாணவர்கள் இயற்பியல் பாடத்திலும் மற்றும் 10 மாணவர்கள் கணிதம் மற்றும் இயற்பியல் என்று 2 பாடத்திலும் தேர்ச்சி அடைந்துள்ளனர். தேர்வில் பங்கு பெற்ற மாணவர்களின் எண்ணிக்கை யாது? அது ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்குறாங்க, என்ன கேட்டிருக்குறாங்க அதுதான் பார்க்கணும். பாருங்கள், மேக்ஸு டோட்டலாக ஒரு எக்ஸாம் வைக்கிறாங்க. அதில் என்ன பண்ணுறாங்கன்னா டோட்டலாக ஒரு டோட்டலாக ஸ்டூடெண்ட்ஸ் எழுதுகிறாங்க. அதில் 40 பேர் என்ன பண்ணுறாங்கன்னா மேக்ஸ்லையும் ஃபிசிக்ஸில் 25 மாணவர்கள் ஃபிசிக்ஸ்லையும் தேர்ச்சி பெறுறாங்க, ஓகேங்களா? அது இல்லாமல் 10 மாணவர்கள் மேக்ஸ் அண்டு ஃபிசிக்ஸ் ரெண்டுலேயுமே தேர்ச்சி பெறுறாங்க, ஓகேங்களா? இதுக்கு நம்ம ஒரு டயக்ராம் போட்டுக்கலாம். நீங்கள் 10th வென் வரைபடம், வென் டயக்ராம் சொல்லிவிட்டு நீங்கள் இது படிச்சிருப்பீங்க. இங்கே பாருங்கள், இது மேக்ஸு, இந்த ரவுண்டு மேக்ஸு, இந்த ரவுண்டு ஃபிசிக்ஸ், ஓகேங்களா? மேக்ஸில் எத்தனை 40 போட்டாச்சுங்களா? ஃபிசிக்ஸில் எத்தனை 25 பேர் பாஸ் பண்ணிட்டாங்க, ஓகே. நெக்ஸ்ட் ரெண்டுலேயும் எத்தனை பேர் பாஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா 10 மாணவர்கள். அந்த 10 போட்டாச்சு. என்ன கேட்டிருக்கிறாங்க அப்படின்னா மொத்தம் அந்த தேர்வில் பங்கு பெற்ற எத்தனை பேர் எக்ஸாம் எழுதியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குறாங்க, ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம், மேக்ஸ் போட்டுக்கிறோம், ஃபிசிக்ஸ் போட்டுக்கிறோம். ரெண்டுமே கம்பைண்டாக எத்தனை பேர் பாஸ் பண்ணியிருக்கிறாங்க அதை போட்டுக்கிறோம், ஓகேங்களா? இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. n of a யூனியன் b ஈக்குவல் டு n of a ப்ளஸ் n of b மைனஸ் n of a இன்டர்செக்ஷன் b அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், ஓகேங்களா? இதுதான் ஃபார்முலா. ஓகேங்களா? இப்போ n of a அப்படின்றது நமக்கு மேக்ஸு 40, n of bன்றது ஃபிசிக்ஸு. ரெண்டுலேயுமே காமன் எது அப்படின்னா 10 பேர் பாஸ் பண்ணியிருக்கிறாங்க, ஓகேங்களா? அப்போது இது ரெண்டையும் ப்ளஸ் பண்ணி இந்த ரெண்டுக்கும் பொதுவான சப்ஜெக்ட்டு எத்தனை பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க அதை லெஸ் அது மைனஸ் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிரும், ஓகேங்களா? 65 மைனஸ் 10 ஈக்குவல் டு 55, ஓகேங்களா? அப்போ மொத்தம் எத்தனை பேர் இந்த எக்ஸாம் எழுதியிருக்கிறாங்கன்னா 55 பேர் எழுதியிருக்கிறாங்க, ஓகேங்களா? இது கொஞ்சம் சிம்பிளான ஒரு சம் தான். நெக்ஸ்ட் பாருங்கள், இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் குரூப் 1லாம் ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின் தான். பாருங்கள், 4 வெவ்வேறான மின்னணு சாதனங்கள் முறையே 30 நிமிஷம், 1 மணி, 1:30 மணி, 1 மணி 45 நிமிடம் இதில் ஒலி எழுப்புது, சவுண்டு எழுப்புது. 4 சாதனங்களும் ஒரே சமயத்தில் நண்பகல் 12 மணிக்கு ஒலிக்கின்றன எனில் மீண்டும் அந்த சாதனங்கள் ஒரு சேர ஒலிக்கும் நேரம். இது மாதிரி கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு ஒரே டேர்மாக மாற்றிக்கணும், ஓகேங்களா? ஒன்று நிமிடமாக மாற்றிக்கணும், இல்லைனா மணியாக மாற்றிக்கணும். இங்கே நம்ம நிமிடமாக மாற்றிக்கலாம். 30 நிமிடம், 1 மணி அப்படின்றத அதை நிமிடமாக 60 நிமிடங்கள் மாற்றிக்கலாம். 1:30 மணியை நம்ம நிமிடங்களாக மாற்றிக்கணும். அதேமாதிரி 1 மணி 45 நிமிடங்களையும் நம்ம
என்ன பண்ணால் ஃபுல்லாக வந்து ஒரே டைமாக வந்து நிமிடமாக மாற்றிக்கணும். இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. ஓகேங்களா? 30, 60, 95, 105 இதெல்லாம் வந்து நிமிடங்களாக மாற்றிட்டோம். ஓகேங்களா? ஒரு டைம் வந்து 12 மணிக்கு வந்து ஒலிச்சிருக்குது. ஒரே டைமில் பெல் அடிச்சிருக்குது. இப்போ திரும்பி வந்து ஒரே டைமில் வந்து எந்த டயத்தில் பெல் அடிக்கும்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா எல்சிஎம் வந்து கண்டுபிடிப்போம். ஓகேங்களா? இதுக்கு வந்து எல்சிஎம் வந்து கண்டுபிடிக்கிறோம். எல்சிஎம் வந்து 1260. ஓகேங்களா? எல்சிஎம் அப்படின்னா இதில் வந்து எல்லாத்தையுமே நம்ம பெருக்கி போட்டணும். ஓகேங்களா? ஹச்சிஎஃப் அப்படின்னு காமன் ஃபேக்டர், அதாவது ஹச்சிஎஃப்னா தான் வந்து இந்த இதில் காமனாக எது வருதோ அதை மட்டும்தான் நம்ம வந்து போடணும். எல்சிஎம்ன்றது டோட்டலாக எல்லாத்தையுமே வந்து நம்ம பெருக்கி போட்டுக்கணும். ஓகேங்களா? பெருக்கி போட்டால் 1260. இதை வந்து நம்ம 60ஆல் டிவைட் பண்ணுறோம். ஏன் அப்படின்னா நம்ம வந்து நிமிடத்துக்கு மாற்றிருக்கோம். ஓகேங்களா? 60ஆல் டிவைட் பண்ணால் 21 இதை வந்து 12 வச்சு நம்ம வந்து மைனஸ் பண்ணிக்கிறோம். ஏன்னா 12 மணிக்கு வந்து ஒரு டைம் வந்து நமக்கு 12 மணிக்கு நண்பகல் 12 மணிக்கு வந்து பெல் அடிச்சிருக்கு. ஓகேங்களா? அந்த 12 மணி போட்டுக்கிட்டு நம்ம அதை வந்து லெஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா 9. ஓகேங்களா? அதாவது 21 அப்படின்றது வந்து என்னென்னா நம்ம வந்து ரயில்வே டைமு. இதை வந்து நம்ம அந்த 12 மணிக்கு அந்த ஸ்டாண்டர்ட் டைமுக்கு வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிறோம். சேஞ்ச் பண்ணால் 9. ஓகேங்களா? அப்போ நம்ம 12 மணிலேருந்து கணக்கு பண்ணோம். இந்த 12 மணிங்கிறது வந்து நம்ம அந்த மணியை வந்து கணக்கு பண்ணுறதுக்காக ஏஎம்மா பிஎம்மான்னு கணக்கு பண்ணுறதுக்காக தான் இந்த 12 லெஸ் பண்ணுறோம். இந்த 12 வந்து நம்ம இதுலேருந்து எத்தனை மணி அப்படின்னு சொல்லி கணக்கு பண்ணணும். ஓகேங்களா? நண்பகல் 12 மணிக்கு வந்து பெல் அடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் வந்து 1 மணி, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. ஓகேங்களா? அந்த 9 மணி போட்டுக்கிறோம். இது வந்து நண்பகல் அப்படின்றது வந்து நமக்கு மதியத்துக்கு அப்புறம் என்ன வரும்? பிஎம் வரும். பிஎம் அப்படின்னா 2. அப்போ 1, 2, 3, 4, 5 இப்படி கணக்கு பண்ணோம்னா 9 பிஎம். அப்போ முற்பகல் 9 பிஎம் தான் வந்து ஆன்சர். இது வந்து 9 ஏஎம்மும் கொடுத்துருப்பாங்க நம்மளை வந்து கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக. அந்த ஏஎம்மா பிஎம்மான்னு கண்டுபிடிக்க தான் நமக்கு எத்தனை மணிக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரே டைமாக வந்து பெல் அடிச்சிச்சோ அதுலேருந்து நம்ம கணக்கு பண்ணிக்கணும். சப்போஸ் இங்கே 10 மணின்னு கூட கொடுக்கலாம், 12 மணின்னு தான் கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஓகேங்களா? இங்கே என்ன கொடுத்துருக்குறாங்களோ அதுலேருந்து தான் நம்ம கணக்கு எடுத்துக்கணும். ஓகேங்களா? இந்த சம் வந்து முக்கியமான சம். இது குரூப் அண்ட் லெவல் கொஸ்டினில் நமக்கு வந்து ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஏன்னா நம்மளுடைய சிலபஸ் வந்து குரூப் அண்ட் சிலபஸ் பேஸ் பண்ணி தான் இருக்குது. நம்ம வந்து எல்லாமே வந்து ஒரு டிகிரி லெவலில் நம்ம கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வித் பிஎட் முடிச்சிருக்கோம். அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுமே குரூப் அண்ட் டிகிரி லெவல் கொஸ்டின்ஸ் தான் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணணும். ஓகேங்களா? தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து எல்லா வீடியோஸுமே வந்து வாட்ச் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு பிஇஓ ஸ்ட்ராட்டஜி இதுலேருந்து எல்லாமே வந்து கண்டினியூஸாக உங்களுக்கு ப்ளேலிஸ்ட்டில் வந்து கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து நான் இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக இருக்கேன், வந்து இனிமேல் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், பிஇஓ பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது, அந்த ஜாப் நேச்சர் கூட எனக்கு என்னென்னு தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்களாம் ப்ளேலிஸ்ட்டில் போயிட்டு நீங்கள் தொடர்ந்து வந்து வீடியோஸ் வந்து வாட்ச் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதாவது நான் இப்போ வந்து ஒரு சம் போகிறேன் அப்படின்னா நீங்கள் அந்த சம்மை மட்டும் அந்த வீடியோ மட்டும் பார்த்துட்டு வந்து போயிடக்கூடாது. ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி என்ன வீடியோ போட்டிருந்தேன் அது வந்து கண்டினியூஷனாக தான் அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து போட்டுட்ருக்கேன். ஓகேங்களா? அதேமாரி ஹிஸ்ட்ரியிலுமே நான் நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருக்கேன். முகலாஸ் பற்றியே வந்து ஒரு 3-4 பார்ட்டாக வந்து போட்டிருப்பேன். நெக்ஸ்ட்டு வந்து குப்தாஸ் போட்டிருப்பேன், டெல்லி சுல்தான்ஸ் போட்டிருப்பேன். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். எல்லாமே வந்து குரூப் அண்ட் லெவல் அந்த மாதிரியான ஒரு நோட்ஸ் தான். ஓகேங்களா? நீங்கள் கண்டிப்பாக அதை வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ.